ஊருக்கு வந்துட்டு இருக்க வரையில லன்ச் டைம் நல்ல பசி. சண்டே வேறயா, சரி எப்போவாவது நான்வெஜ் சாப்பிட்றோம், இன்னைக்கு சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணோங்க. இது ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அப்படி இல்லைனா சோஷியல் இன்ஃப்ளூயன்சரோட கடை தான். பட் இந்த கடை இப்போ ஃபேமஸாக இருந்தாலும் ஆல்ரெடி நான் இங்கே வந்து இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எக் பிரியாணி, அப்புறம் சிக்கன் பெப்பர் சிக்கன், அப்புறம் மட்டன் கோலா உருண்டை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மெனுவில் எவ்வளோ இருந்தாலும் புரட்டி பட்டி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது பிரியாணி தான். வீட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் குழம்பா தான் செய்வோம். கடைக்கு வந்தால் மட்டும் இந்த பிரியாணியோட ஒரு ஏக்கம் வந்துடுது. ஓகே, பிரியாணி வாங்கி ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த பெப்பர் சிக்கன் கொஞ்சமாக எடுத்து வச்சு மட்டன் கோலா உருண்டையும் எடுத்து வச்சாச்சு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்றேன். பிரியாணி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே மைல்டாக தான் இருந்தது. பட் இந்த பெப்பர் சிக்கன் பிரியாணியை வந்து அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போயிடுச்சு செம டேஸ்ட்டோட. செமி கிரேவியாக தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மட்டன் கோலா உருண்டை வந்து செம்ம சாஃப்டாக இருந்தது. ரொம்ப மசாலா இல்லை, மைல்டாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக எல்லோரும் பிரியாணியை வந்துட்டு எல்லாம் முட்டை, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி எல்லாத்தையும் வச்சு ஒன்றா சாப்பிடுவாங்க. பட் எனக்கு எப்போயுமே அந்த ஃப்ளேவரை வந்துட்டு கொஞ்சமாக ஸ்மெல் பண்ணிவிட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பிரியாணி எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ பெப்பர் சிக்கன் பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. பட் நான் அந்த மாதிரி எனக்கு அந்த பீஸ் அவ்வளோ ஹார்டாக இருந்தது. பட் நல்லா வந்து ஜூஸியாக நல்லா வெந்திருந்தது. லாஸ்ட்டாக பில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்திருந்தது. காஸ்ட்லியாக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.